ஆக்டர் தர்ஷன் கன்னட சினிமாவில் இவர் சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். சொல்லப்போனால் பாக்ஸ் ஆஃப் கிங்குன்னு இவரை வந்து சொல்லுவாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் ஆஃப் சாண்டில்வுட் அப்படின்னு தர்ஷனை வந்து சொல்லுவாங்க. சாதாரண ஒரு லைட் பாயாக இருந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக உயர்ந்திருக்காரு தர்ஷன் அவர்கள். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவருடைய உழைப்புன்னு தான் சொல்லணும். இப்படி உழைப்புக்கும் தன்னம்பிக்கைக்கும் ஒரு உதாரணமாக திகழ்ந்த தர்ஷன் அவர்கள் இப்போ போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்காரு. ரேணுகாசாமி அப்படிங்கிற தன்னுடைய ரசிகரையே இவர் வந்து டார்ச்சர் பண்ணி கொன்னதா அந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கோட முழு விவரத்தை இந்த பதிவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்ப்போம். என்னதான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் தோத்தவங்க வந்து கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் தர்ஷன் அவர்களுக்கு வந்து வந்திருக்கு. அழகான மனைவி, அன்பான குழந்தைன்னு போயிட்டு இருந்த இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா கவுடா அப்படிங்கிறவங்க வந்து நுழையிறாங்க. இவங்களும் கன்னட சினிமாவில் ஒரு நடிகை தான். இவங்க கல்யாணம் ஆகி டைவோர்ஸ் ஆகி ஒரு பெண்ணுக்கு வந்து அம்மாவாக இருக்காங்க. சமீபத்தில் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை பதிவிடுறாங்க பவித்ரா கவுடா அவர்கள். அதாவது நடிகர் தர்ஷன் கூட 10 இயர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா போடுறாங்க அந்த பதிவு. இதை பார்த்து காண்டான தர்ஷனுடைய உண்மை மனைவியான விஜயலட்சுமி அவர்கள் அந்த எக்ஸ் தளத்திலேயே இந்த பதிவுக்கு தன்னுடைய குடும்ப புகைப்படத்தை பதிவிட்டு இதுதான் உண்மையான குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து பவித்ரா கவுடா அவர்களை கண்டபடி திட்டி ட்வீட் போடுறாங்க. விஜயலட்சுமி அவர்களுடைய பதிவுக்கு தர்ஷனுடைய ரசிகர்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் தான் ரேணுகாசாமி அவர்கள். ஒரு ஃபார்மசியில் வேலை செய்கிற ரேணுகாசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தீவிரமான தர்ஷன் அவர்களுடைய ஃபேனு. திரையில் தான் பெரிதும் ரசிக்கிற தன்னுடைய ஆதர்ச நாயகனான தர்ஷன் அவர்கள் இப்படி குடும்ப வாழ்க்கையில் சொதப்பிட்டாரே அப்படிங்கிற ஆதங்கத்தில் என்ன பண்ணியிருக்காரு, பவித்ரா கவுடா அவருடைய பதிவுக்கு கடுமையான சொல்கள் மூலமாக வந்து வசைப்பாடி இருக்காரு ரேணுகாசாமி அவர்கள். இதை பார்த்த பவித்ரா கவுடா அவர்கள் தர்ஷன்ட்ட இந்த மேட்டரை கொண்டு போகிறாங்க. உடனே தர்ஷன் அவர்கள் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அசிஸ்டண்டான வினய் அவர்களை கூப்பிட்டு இவரை எப்படியாவது என்னுடைய பண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. தொடர்ந்து இவங்க எல்லாம் போய் ஒரு கும்பலாக போய் அந்த ரேணுகாசாமி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா தர்ஷனுடைய பண்ணை வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. அங்கே பவித்ரா கவுடா, தர்ஷன், அப்புறம் அந்த வினய் அப்படிங்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ரேணுகாசாமி அப்படிங்கிற ரசிகரை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. பாவம் அந்த ரேணுகாசாமி அவர்கள். ஏன்னா இவங்க பண்ண டார்ச்சரில் அவர் உயிரே இழந்துட்டார். நடிகனாக மட்டும் பாருங்கடானா யார் கேட்குறா? தான் திரையில் பார்த்த நடிகன் தனக்கே வந்து வில்லனா மாறிட்டானே அப்படின்னு நினைக்கும் போது ரேணுகாசாமியை நினைச்சா பரிதாபமாக இருக்குது. அதான் காசு இருந்தாலும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்நாடகா போலீஸ் இதில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக செயல்பட்டு நடிகர் தர்ஷனையும் பவித்ரா கவுடா அவர்களையும் சூப்பராக பிடிச்சிருக்காங்க. காட்டுற மாதிரியே தர்ஷனுக்காக வந்து ஒரு 4 பேர் போய் நாங்கள் தான் ரேணுகாசாமியை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகியிருக்காங்க. ஆனால் இதை நம்பாத கர்நாடகா போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்ட்ராங்காக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது ஈஸியாக சிசிடிவி கேமராவை வச்சே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த கொலையில் தர்ஷனுக்கும் பவித்ரா கவுடா அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு. எந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரு எதை பற்றியுமே கவலைப்படாத கர்நாடகா போலீஸ் இமிடியேட்டாக மைசூர் போய் அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த நடிகர் தர்ஷனை கைது பண்ணிட்டாங்க. இப்போ நடிகர் தர்ஷனை கோர்ட்டில் ஆஜர் பண்ணி 6 நாள் போலீஸ் காவலில் வந்து எடுத்திருக்காங்க நடிகர் தர்ஷனை. கர்நாடக மக்கள் மட்டும் இல்லாமல் சினிமா துறையை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், அரசியலை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளராக இருக்கட்டும், எல்லா தரப்பு மக்களுமே நடிகர் தர்ஷன் அவர்கள் மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக தன்னுடைய ரசிகனையே வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிருக்காரு நடிகர் தர்ஷன் அவர்கள். இந்தமாரி ஒரு இப்படிப்பட்ட சைக்கோவுக்கா நம்ம ரசிகனாக இருந்திருக்கோம், அவனையா நம்ம தலைவன் சொல்லி நம்ம வந்து கொண்டாடி இருக்கோம்னு தர்ஷனுடைய ரசிகர்லாம் இப்போ அவரை அன்ஃபாலோ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கடா சொன்னால் கேட்குறீங்க, நடிகனாக மட்டும் பாருங்கடா, எதுக்குடா உங்களுடைய சொந்த காசெல்லாம் போட்டு அவனுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க? நடிகனாக பார்க்காத முடிய ஒவ்வொரு ரசிகனுக்கும் இதே நிலைமை தான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.